உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ராதா அவளை திரும்பி கூட்டிட்டு வர முயற்சி பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறியான்னு? எத்தனை போன் பண்ணிருப்பா, எத்தனை மெசேஜஸ் பண்ணிருப்பா, ஆனா அவ மொத்தமா அவ இதயத்துல இருந்து என்ன தூக்கி எரிஞ்சிட்ட மாதிரி இருந்தா. என்ன மொத்தமா அவ மறந்துட்டா. துளசி அக்கா உங்களை மறக்கிறதா? நான் இதை நம்பவே மாட்டேன் மோனையா. சரி, அப்படின்னு நான் உனக்கு ஒண்ணு காட்டுறேன். இதுவரைக்கும் யாருக்கும் நான் அதை காட்டினதில்லை. இதோ ஒரு நாளைக்கு 10 போன் பண்ணுவா அவளுக்கு. 10 போன், 10 மெசேஜஸ். ஆனா பதிலுக்கு அவகிட்ட இருந்து என்ன ரிப்ளை வந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? இதோ படிச்சு பாரு. அது கூட இப்படி நான் படிக்கிறேன். மோகன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதான் நான் என் வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தப்பு. நீயும் குடும்பமும் என்ன பொறுத்த வரைக்கும் மொத்தமா சேர்த்துட்டீங்க. இதெல்லாம் என்னது மோகன்? என்ன மறந்துரு. இனி நான் திரும்பி வரவே மாட்டேன். உன்னோட எனக்கு இருந்த உறவை நான் மொத்தமா அறுத்தெரிச்சிட்டேன். உன்ன மாதிரி கேவலமான சுயநலமான வேஷம் போடுற மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. என் கூட வாழ உனக்கு தகுதியே இல்லை. உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் யாரோட காதலுக்கும் லாயக்கே இல்லை. எனக்கு உன் மேல காதலும் கிடையாது, உன் மேல அக்கறையும் கிடையாது. நீ வாழ்ந்தாலும் செத்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இந்த பதில் அவ எனக்கு அனுப்பியிருக்கா. என்னோட 1000 மெசேஜஸ், 1000 போனுக்கு அப்புறம் இந்த மெசேஜ் வந்திருக்கு எனக்கு. இது பாரு, நான் ஒத்துக்கிறேன், நான் தப்புதான். நான் என் பொண்டாட்டி அப்படி போக விட்டுருக்க கூடாதுதான். ஆனா எப்பவும் ஆம்பளைங்க தான் தப்பா இருப்பாங்களா? இல்ல, இந்த வாட்டி துளசிதான் தப்பு. ஒரு அப்பாவுக்கு ரொம்ப முக்கியமான நிமிஷமே அவனோட குழந்தை பிறக்கிற அந்த நிமிஷம் தான். அந்த பதட்டம், அந்த பயம், அந்த எக்ஸைட்மெண்ட், எவ்வளவு எமோஷன்ஸ். எனக்கு தெரியும், ஒரு அம்மா தன்னோட குழந்தைய வயித்துல 10 மாசம் சுமப்பா. ஆனா ஒரு அப்பாவுக்கு அந்த நொடிதானே எல்லாமே. ஏன்னா அந்த நொடிய அவன் நிரந்தரமா அவன் தன்னோட பார்வைக்குள்ள பாதுகாத்து வச்சிருப்பான். துளசி அந்த நொடியை தான் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டாலே. அவ குஷி பிறந்த செய்தியை கூட என்கிட்ட சொல்லி அனுப்பல. எனக்கு தெரியவே தெரியாது. அவ அவ்வளவு கோபத்துல அவ உயிரைய அவ பறிச்சுட்டாங்க. அவ்வளவு கோபம், அவ்வளவு வெறி, அவ்வளவு வெறுப்பு. ஏன் என்ன தண்டிக்கிறதா நினைச்சுக்கிட்டு அவ உயிரை பறிச்சுக்கிட்டா.
அப்படின்னா துளசி அக்கா உங்களுக்கு தெரியுமா அந்த செய்தியை மோகனையாவுக்கு அனுப்புனது யாருன்னு? இல்ல ராதா, எனக்கும் அந்த விஷயத்தை பத்தி இன்னைக்குதான் தெரிஞ்சது. இதெல்லாம் கேட்டா எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. அப்பன்னா அந்த செய்தியை மோகனையாவுக்கு அனுப்புனது யாரு? குருமா அது நாங்க ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். அந்த துளசி கேபின்குள்ளேயே போக மாட்டேங்கிறா. அட கடவுளே, இவங்க என்ன அடிக்கிறாங்க? எந்த ஒரு குருமா இவ? எல்லா உண்மையும் தெரிஞ்சும் கூட உங்க 2 பேருக்கும் சப்போர்ட் பண்றா. இவ குருன்னு சொல்றதுக்கே லாய்க்கு இல்லாதவ. இவளுக்கு ஒரு தாயோட வேதனையே தெரிய மாட்டேங்குது. ஒரு தாய் இல்லாத குழந்தை மேல இறக்கம் கூட வர மாட்டேங்குது. இவளை எதுக்கு அம்மான்னு சொல்றீங்க? எப்ப ஒரு ஆன்மா ஒரு பொருளை தொட முடியாம தள்ளி நிக்குதோ, அப்போ அதுக்கு அர்த்தம் அந்த பொருளோட அந்த ஆன்மாவோட மரணத்தோட சம்பந்தப்பட்ட ஏதோ ஒண்ணு இணைஞ்சிருக்கு. ஒருவேளை துளசியால அந்த இடத்துக்குள்ள நுழைய முடியலனா அதுக்கு ஒரே அர்த்தம் தான் இருக்கு. அந்த இடத்துக்குள்ள துளசியோட மரணம் சம்பந்தப்பட்ட ரகசியம் இருக்கு. என்ன? ஏன் மரணம் சம்பந்தப்பட்ட ரகசியமா? அதுவும் அந்த கேபின்குள்ளையா? ஆனா அது எப்படி சாத்தியமாகும்? நான் இறந்து போனது என்னோட பிறந்த வீட்டுல. எந்த ஒரு ஆன்மாவும் தன்னுடைய இறந்து போன உடலையும் மரணிக்கும் போது அணிஞ்சிருந்த பொருட்களையும் முறையான இறுதி சடங்கு செய்யலனா அதால தொடவே முடியாது. யோசிச்சு பாரு தாமினி. அப்படி அந்த இடத்துக்குள்ள என்ன இருக்கு? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.